ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் சன்னி டியோல் மேல உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவருக்கு ஆணவம் வந்துருச்சு. சனி, இது உண்மைதானா? இந்த படம் சினிமா ஃபீல்டுல சூப்பர் ஹிட் ஆயிருக்கு, கதர் கலக்கிடுச்சு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் ஹிட் ஆனதுல இருந்து உங்களுக்கு கல்லு மண்ணு புரியல, ஜவான தெரியல, சுல்தான தெரியல, பட்டான தெரியல, பாய்ஜானியும் தெரியல, எல்லாம் தாரா சிங் தான். தாரா சிங் மக்கள் எப்படி தாரா சிங்கை தூக்கி விட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னா மக்களோட இதயத்துல போய் நல்லா உட்காந்துக்குச்சு. எங்க போனாலும் எல்லாருக்கும் தாரா சிங் தான். அப்புறம் நல்லாவே ஜனங்களுக்குள்ள போய் இது ஒட்டிக்குச்சு. பாகிஸ்தான்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் எப்படிப்பட்ட தாரா சிங், பாஸ்போர்ட் இல்லாம உள்ள வந்துட்டாரு. போன தடவை வரும்போது இவரு இதுக்கிற பம்பெல்லாம் புடுங்கிட்டாரு, இந்த தடவை கம்பத்தியே புடுங்கி எறிஞ்சிட்டாரு. பாருங்க, சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் கண்டிப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நான் எப்போ இங்கிலாந்து போனாலும், இப்போ நான் ஆக்சுவலி துபாய்க்கு போனேன், அப்புறம் நான் ரீசெண்டாக பார்டருக்கு கூட போனேன். அப்போ அங்கே பாகிஸ்தான் மக்கள் அந்த பக்கம் இருந்தாங்க, நாங்கள் பார்டருக்கு இந்த பக்கம் இருந்தோம். நாங்கள் இந்த பக்கம் இருக்கும்போது அவங்க எனக்கு கை காட்டிக்கிட்டு இருந்தாங்க, அன்பு காட்டினாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் துபாய்க்கு போனப்போ எத்தனையோ பேர் வந்து என்னை சந்திச்சாங்க. ஆக்சுவலி நல்லா வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா க்ரீட் பண்ணி அன்பு காட்டினாங்க. எங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா நாங்க ஒரு கலைஞர், இது எல்லாருக்காகவும் தான். இங்க படம் எடுப்பாங்க, அதனால நாங்க நிறைய ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ் பிளே பண்ண வேண்டி வரும். ஸோ எப்பவுமே ஆப்வியஸ்லி ஒரு வில்லன் அண்ட் ஹீரோ இருப்பாங்க. ஆனா நாங்க எப்பவுமே யாருக்கு எதிராகவும் இருக்க மாட்டோம். அப்புறம் தாரா சிங் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, பாகிஸ்தான்ல குடியேறவும் தயார், வேணும்னா இந்தியால குடியேறவும் தயார். யார் அவங்க குடும்பத்துல தங்க விடுறாங்களோ அங்க போய் அவன் தங்குவான். அவனுக்கு அவனோட குடும்பம் தான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒன்று படித்தேன். பாகிஸ்தான்லேருந்து யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு, 22 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பம்பை தூக்கினாரு, எங்களுக்கு தண்ணியே வராமல் போயிடுச்சு. இப்போ கம்பங்களை பிடுங்கிட்டாரு, எங்களுக்கு கரண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. இது ஜனங்களோட கமெண்ட்ஸ், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. அப்புறம் இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, பாகிஸ்தான் கிட்ட இருந்தே சுத்தி எடுத்து அவங்களே நீங்க பயமுறுத்திட்டீங்க அப்படின்னு. விஷயம் அது இல்லை, அது கேரக்டர். மகனை கூட்டிட்டு போறதுக்காக வந்த. அப்புறம் தாரா சிங் தான் குடும்பத்துக்காக வரும்போது யாராலையும் அவரை தடுக்க முடியாது. தாரா சிங்கை யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு சீன்ல எல்லாரும் பார்த்தாங்க, அவர் டேங்க் மேல நின்றுட்டு இருப்பாரு, அவர் பாகிஸ்தானி டேங்க அது மேல குதிச்சு அதுக்குள்ள பாம்பு போட்டு திரும்ப தன்னோட டேங்க் வந்துருவாரு. தாரா சிங் பாத்தீங்கன்னா இந்த காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் ஒரு ஹீரோஸ் இருப்பாங்கல்ல, நம்ம தாரா சிங் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனா நம்ம தாரா சிங் எல்லா சூப்பர் ஹீரோஸை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். ஏன்னா தான் குடும்பத்தோடு இருப்பாரு, அவரோட பலமும் குடும்பம் தான், பலகீனமும் குடும்பம் தான். அவர் எங்கேயாவது மாட்டினா டக்குன்னு அவருக்குள்ள கடவுள் வந்துருவாரு. அப்புறம் கடவுள் உள்ள வந்துட்டாருன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிடுவார். சனி, இந்த விஷயம் உண்மைதானா? இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. அதுல இருக்கிற எல்லா சீன்ஸுமே ரியலானது தான். ஐ மீன் கிராஃபிக்ஸையோ எஃபெக்ட்ஸையோ யூஸ் பண்ணல. நாங்க எப்பவுமே நான் எத்தனை படம் பண்றோம், மேக்சிமம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நாங்கள் ஆன் லொக்கேஷனில் மட்டும்தான் பண்ணுவோம், செட்டில் மட்டும்தான் பண்ணுவோம். அப்புறம் ஆக்சுவல் லொக்கேஷனில் போய் மட்டும்தான் பண்ணுறது நாங்கள். ஆப்வியஸ்லி அங்கே இந்த வானிலை பிரச்சனை போல் நிறைய வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் முக்கியமாக இந்த காலத்தில் எல்லார்கிட்டேயும் கேமரா ஃபோன் இருக்குது, அதனால நாங்கள் எங்கே போனாலும் அதுக்கு பின்னாடியே வந்துடும். ஃபேன்ஸ் எல்லாம் வீடியோ பிடிச்சிக்கிட்டே பின்னாடி வந்துடுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா நாங்கள் சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், பயமாக இருக்கும் எங்களுக்கு. படம் வரத்துக்கும் 1 வருஷம் எடுக்கும். ஆனால் அந்த எடுத்த சீன்ஸ் எல்லாம் ஃபோன் வழியாக வெளியே போகும்போது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னால் தடுக்க முடியல ஆக்சுவலி. அண்ட் டெஃபினெட்லி எங்களோட சீக்வன்சஸ் இருந்துச்சு. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், வெதர்னால பிரச்சனை வரும், இன்னொரு சைடில் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். இந்த டேங்க்ஸ் பறந்தது, வண்டிங்க பறந்தது, இந்த பாம்பு பிளாஸ்ட், இது எல்லாமே ரியல் தான். ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாமே ரியல் தான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மகனை காப்பாற்ற போகும்போது நிறைய தூசி மண்ணெல்லாம் பறந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் உங்க கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, கண்ணில் ஆப்ரேஷன் நடந்திருந்தது. அந்த சமயத்தில் தான்
ஆமாம், அந்த நேரத்தில் கண்ணில் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. கண் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனேன். ஆனால் அங்கே நிறைய தூசி இருந்துச்சு. ஆனால் பண்ணி தானே ஆகணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது. வீட்டில் நிறைய திட்டுவாங்க. அது அவங்க எப்போவுமே ஆரோக்கியத்தை ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி எனக்கு நடந்திருக்கு. நான் எதையும் கவனிக்க மாட்டேன். நான் என் வேலையில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த நேரத்தில் நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். அங்கே நிறைய தூசி இருந்துச்சு. கண்ணில் வர தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி நான் ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக போயிடக்கூடாதுன்னு. பட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. எந்த பிரச்சனையும் வரல. எந்த பையனை நீங்க காப்பாற்ற போனீங்களோ 22 வருஷத்துக்கு முன்னாடி கதல நடிச்ச அதே பையன் தானா? ஆமா, அதே பையன்தான். அதே பையன்தான். ஆனா டைரக்டர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த பையனை நீங்க உங்க சொந்த பையன் மாதிரியே அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு. அது அப்படி இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் அப்படி ஆப்வியஸ்லி மகனாக இருக்கிறதுனால அது அப்படி தான். நான் எப்போவும் கேரக்டர் அந்த மாதிரி தான் மாற்றிப்பேன். இப்போது மகனாக இருந்தால் மகனாகவும், அப்பாவாக இருந்தால் அப்பாவாகவும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ என் பையன்கிட்டே நான் இதை சொல்லுவேன், நீயும் அதே மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு. எங்கள் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்படி இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கேரக்டரும் நல்லாயிருக்கும், எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு கதரில் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அவனும் என் கூட இருந்தான். ட்ரெயின் போகிஸ் மேலே போய்கிட்டு இருக்கோம். அவன் என்னை நல்லா பிடிச்சிருப்பான். நான் அவனை கட்டி போட்டிருப்பேன். அப்புறம் நான் அவன் கூட இப்படியே பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போவேன். எல்லாத்தையுமே அவனை நான் பேக்கில் கட்டிக்கிட்டு தான் பண்ணேன். எல்லாம் ஒரு நம்பிக்கையில் பண்ணது தான். ஸோ இதில் நீங்கள் பண்ண ஆக்ஷன் சீன்ஸ்லாம் டியூப்லாம் யாரும் யூஸ் பண்ணலையா? டூப் யாரும் போட மாட்டேன். டூப் யூஸ் பண்ண மாதிரி இல்லை. ஒருவேளை நான் இல்லாதப்போ பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே நானே தான் பண்ணுவேன். பிகாஸ் அதில் ஒரு பாடி லாங்குவேஜ் வரும் நமக்கு. அப்புறம் எனக்கு வர எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் எனக்கு. இல்லைனா அதெல்லாம் கட்டாக வந்து ஒரு மாதிரி ஆகிடும்ல, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. பெரும்பாலும் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க இந்த எஃபெக்ட்ஸோடு தான் வேலை செய்வாங்க. செட்டில் எல்லா ஷூட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்துப்பாங்க. பார்க்க ரியலாக இருக்கும். இல்லை பாருங்க, விஷயம் என்னன்னா இப்பெல்லாம் சேஃப்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைலுன்றதுனால பிரச்சனைலாம் கிடையாது. அவங்க எப்படி பண்ண ஆசைப்படுறாங்கன்றதை பொறுத்து தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில டைம் என்னாலையும் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நானும் அதை யூஸ் பண்ணிப்பேன். பட் நாங்கள் எப்போவுமே பண்ணுறதை என்னால் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணிடுவேன், விட்டுற மாட்டேன். அப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆசை இல்லை. ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுனால எப்போவும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துப்பேன். அதனால் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அமிஷா பட்டேல் சண்டை போட்டது நீங்கள் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டீங்களா? நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பேன். விஷயம் வேற மாதிரி போதுன்னு தெரிஞ்சாவே நான் வெளியே வந்துடுவேன் பொறுமையாக. ஷூட்டிங் போது அவங்களுக்கும் டைரக்டருக்கும் வாக்குவாதம் நடக்குமாமே? ஆமாம், நான் அந்த நேரத்தில் அங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளேயே தான் நடக்கும். ஆனால் வாக்குவாதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே அவங்களுக்குள்ளே நடந்து போயிடும். ஆனால் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஆர்குமெண்ட்ஸ் நடந்தாலுமே மனுஷனுக்கு அந்த மாதிரியே பிரெயின் வரும். ஒருத்தர் அந்த மாதிரியே பேசும்போது கேட்டால் யாருது சரி யாருது தப்புன்னு தெரிஞ்சிடும், ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நடக்கூடாதுன்னு நடந்துடும். அப்புறம் பொறுமையாக எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. வேற இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். தட்ஸ் த வே ஆஃப் லைஃப். அப்போ உங்ககிட்ட வரமாட்டாங்களா, அண்ணன் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு? என்கிட்ட எப்போவுமே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி ஆட்டிடியூடு இருக்கும்னு. கதர் வந்ததால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாருந்தா. மக்கள் இப்ப யாராவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேள்வி கேட்கலாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுடைய படம் கதர் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் இடம் பிடிச்சிருக்கு. நீங்க இந்த சக்சஸ பார்த்ததுக்கு அப்புறம் கதர் 3 பத்தி ஐடியா இருக்கா? பாருங்க, நான் கதர் 2க்காக நல்லா பயந்துகிட்டு தான் இருந்தேன். ஆனா கதர் 3க்கு நான் தயாரா இருக்கேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. பார்டர் 2, அர்ஜுன் 2, காயல் 2 எல்லாம் செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு.
ஐ திங்க் அதாவது என் ஃபிலிம்ஸில் இருக்கிற கேரக்டர்லாம் மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிச்சிருக்குன்னா அவங்க அதோட எக்ஸ்டென்ஷன்ஸை பார்க்க விரும்புகிறாங்க. அப்புறம் நீங்கள் அதானே பார்க்க விரும்புகிறீங்க. ஸோ பார்டர் 2 பற்றி சொல்லணும்னா பார்டர் 2 பண்ணணும்னு ஆரம்பித்தோம். ஆனால் அது இன்னும் முடியலை. இப்போது இந்த பிக்சர் ஓடினதுனால எல்லாருக்குள்ளேயும் அது பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கியிருக்கு. அதனால அதுவும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இன்ட்ரெஸ்ட் சன்னி டியோலுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு 50 கோடி வாங்குவேன்னு சொல்றீங்களாமே? இங்கே பாருங்க, காசு வாங்குறோமோ வாங்கலையோ அது எல்லாத்தையும் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துப்பாரு. அதை ஆக்டர் அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பாரு. படம் 500 கோடி சம்பாதிக்குதுன்னா 50 கோடி கொடுக்கலாம்ல. ஒருவேளை அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களால எந்த அளவுக்கு எனக்கு கொடுக்க முடியும்னு, அப்போ நானும் அதிலேயே தான் இருப்பேன். ஆனால் இப்படி தான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் காசை பார்த்து எங்கேயுமே எப்பயுமே வேலை செய்கிறதே கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்க தான் கடைசி வரைக்கும் விரும்புகிறேன். ப்ராஜெக்ட் தான் டிமாண்ட் பண்ணணும், காசு கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணாது. சார், உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், கேள்வி கிடையாது. கதர் 2ல இருந்து எங்களுக்காக ஒரு டயலாக் பேச முடியுமா ப்ளீஸ்? ப்ளீஸ் சார். हिंदुस्तान हिंदुस्तान जिंदाबाद था, जिंदाबाद है और जिंदाबाद रहेगा. சரி.